கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குட்டி கதை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. ஒரு பெரிய ஆலமரம், அதில் எக்கச்சக்கமான அழகழகான குருவிகள். எல்லா குருவிகளும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. குருவிகளுக்கெல்லாம் நல்ல உணவு, நல்ல இடம் எல்லாம் அங்கே ரொம்ப தாராளமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு குருவிக்கும் மகிழ்ச்சியில் மட்டும் வித்தியாசம் இருந்தது. எப்போவுமே ஒரு குருவி மட்டும் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குருவி எந்த குருவியையும் ரொம்ப பார்க்காது. அது அதோட குழந்த, அதோட வேலைன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காட்டில் இருக்கிற எல்லா குருவிகளும் அந்த குருவியை பார்த்து பேசி சிரிக்கும். அது கூட இருக்கணும்னா எல்லா குருவிகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்த ஒரு சில குருவிங்களுக்கு எல்லா குருவிங்களும் அந்த குருவிக்கிட்ட மட்டும் எவ்வளோ அன்பாக இருக்குங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பொறாமைப்பட ஆரம்பிச்சுதுங்க. ஒரு நாள் எல்லா குருவியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, மற்ற குருவிக்கிட்ட போயிட்டு சிரித்து சிரித்து பேச ஆரம்பித்து அந்த சந்தோஷமான குருவியை தனிமைப்படுத்திச்சுங்க. ஆனாலும் அந்த குருவி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்ற எல்லா குருவிகளும் அந்த குருவியை தனிமைப்படுத்தினாலும் அது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. அப்போ இந்த குருவிகள் நினச்சிதுங்க, அந்த குருவி ரொம்ப அழகாக இருக்குதுன்னு, அதனால தான் அது சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சி இன்னும் அதிகமாக பொறாமைப்பட ஆரம்பிச்சிதுங்களே தவிர, அந்த குருவியோட அன்பை இந்த குருவிகளுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. நம்மக்கிட்ட ஏன் சந்தோஷம் குறைஞ்சி போச்சு அப்படின்றத சிந்திக்கவே இல்லை. ஆமாம் நண்பர்களே, இந்த உலகமும் அப்படித்தான். எல்லோரும் ஒன்றா இருந்தால் வீழ்த்திடலான்னு நினப்பாங்க. ஆனால் பயப்படாதீங்க, உங்களோட சந்தோஷம் கர்த்தர் கொடுத்தது. அதை யாராலும் தடுக்க முடியாது. தடுக்க நினைக்கிறவங்க வாழ்நாள் எல்லாம் சந்தோஷத்தை இழந்து போவாங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. ஆமென்.